இயேசுனுடைய பிரதானமான சீசன் இந்த பேதுரு அப்போஸ்தலன். இயேசுனுடைய பிரதானமான சீசன். அந்த இயேசுனுடைய பிரதானமான சீசனா இருந்த இந்த பேதுரு அப்போஸ்தலன் பல வகையில ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சவர், பல தடுமாற்றங்களை பார்த்தவர். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சவர், ஆனா பல தடுமாற்றங்களை பார்த்தவர். அவரால் ஆண்டவருக்காக பெருசா ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவரை எப்பயுமே வாட்ச் பண்ற ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேதுரு அப்போஸ்தலன். ஆண்டவர் அதிகமா வாட்ச் பண்ணுவார். ஆண்டவர் என்ன செய்யறார், எங்க போறார், என்ன காரியங்கள்ல அவர் ஈடுபடுறாருலாம் அதிகமா வாட்ச் பண்ணுவார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அதிகமா ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஆளு பேதுரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிற காலங்கள்ல முதல் அவர் ஆரம்பமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரமிக்கிற அளவுக்கு தான் அவருடைய ஆரம்பம் வருது. இதுதான் அவருடைய முதல் ஆரம்பம். இயேசு மரித்ததற்கு அப்புறம் இயேசு தான் சீசர்கள்ட்ட சொல்லிடுறாரு, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் காத்துருங்க, உங்களுக்கு தேவ பலன், உன்னத பலன், பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கி வரணும். இறங்கி வந்ததற்கு அப்புறம் நீங்க பேசுகிற வார்த்தை கொஞ்சம் உயிருள்ள வார்த்தையா இருக்கும். அப்பதான் மற்றவங்க கேட்கும் போது உயிரடைவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நானும் நீங்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பேசுகிறத பலனை பார்க்க முடியும். இல்லைன்னா நாம ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறதை போல நம்முடைய அலைச்சல்கள் வீணாகும், பிரயாசம் வீணாகும், நம்முடைய போராட்டம்லாம் வீணாகும். இயேசு அதனால தான் தன் சீசர்களை சொன்னார். இயேசு சொன்ன உடனே அவருடைய சீசர்கள் 50 நாட்கள் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. 50வது நாட்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ள வந்தா தான் நாம அசாதாரண காரியங்களை செய்கிற மனிதர்களாய் மாறுகிறோம். இல்லை என்றால் நானும் நீங்களும் சாதாரண மனிதர்களை போலவதான் இந்த பூமியில் என்ன செய்வோம், நடமாடுவோம். பேதுருவும் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்தார். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா பேதுரு வாழ்ந்த நாட்கள்ல கடல்ல நடந்தார். பேதுரு வாழ்ந்த நாட்கள்ல பல வகையான அசாத்தியமான காரியங்களை அவரால் செய்ய முயற்சித்தார். ஆனா அவரால் முடியல. ஆனால் எப்பொழுது ஆவியை பெற்றுக் கொண்டாரோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாரோ, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனார். நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதவை செத்து போயிடுறாங்க. துர்கால் என்கிற ஒரு சீசி செத்து போன உடனே பேதுருவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா பேதுரு வந்தாருன்னா அந்த செத்து போன சீசி என்ன செய்ய முடியும், எழுப்ப முடியும். பேதுரு சாதாரண ஆள் தான். என்னைக்கு அவர் பரிசுத்த ஆவியை 2ஆம் அதிகாரத்துல பெற்றுக்கொள்ளுகிறார், அதுக்கப்புறம் தான் அவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில நாம் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்காக நாம் சாட்சியாக நிலைத்திருக்க முடியாது. நிக்கலாம், கொஞ்ச நாள் நிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நானும் நீங்களும் சாட்சியா இருக்க முடியும். நல்ல தேவ பிள்ளைகளாகிய நாம் பல காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு அது வேணும்னு ஜெபிக்கிறோம், இது வேணும்னு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெறாத நானும் நீங்களும் நம்ம சபையில யாரு இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும், இதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் பலன் வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனை பற்றிய வெளிச்சங்களை உங்களுக்கு அதிகமா கொடுக்கக்கூடியவர். தேவனை பற்றிய அறிவு சரியா உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க மோசம் போவீங்க அல்லது அசுத்த ஆவிகளாலே வஞ்சிக்கப்படுவீங்க அப்படின்றத நமக்கு வேதத்துல பல ஆதாரங்கள் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறதற்கு முன்பாக 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவராக பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அதற்கு முன்பாக பேதுரு பிரசங்கம் பண்ணினார். அதற்கு முன்பாக பேதுரு போனார், பல காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். இயேசு தான் சீசர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்க போய் பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் போய் பிசாசுகளை துரத்துனாங்க. இயேசு தம்முடைய சீசர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது அவர்கள் பிசாசுகளை துரத்துனாங்க.
ஆனா இந்த பேதுரு பாருங்க, இந்த காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அப்புறம் அவன் ஒரு அசாத்தியமான மனிதனாக மாறுகிறான். சாதாரண மனிதர்களாக அல்ல, நீங்களும் நானும் அசாதாரணமான மனிதர்களாக இந்த பூமியின் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கணும். பூமியின் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும். நீங்க 9வது 10வது வசனத்துல அந்த 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் நடந்ததை கண்டு பிரமித்தார்கள்னு பைபிள்ல போட்டிருக்குது. 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனத்துல. அப்ப பிரமிக்கத்தக்க காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நானும் நீங்களும் சாதாரணமான மனிதர்களாக வாழ்வதை தேவன் விரும்பல. நானும் நீங்களும் இந்த பூமியில மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க மனிதர்களாக இந்த பூமியில வாழணும். அதான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த விருப்பத்தை என்ன செய்யணும்? தேவனிடத்துல சொல்லணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்தாவின் பலனை பெற்று, நானும் அந்நிய பாஷையில தேவனோடு உறவாடி, நானும் ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை பெற்று, நானும் ஆவிக்குரிய கனிகளை இந்த பூமியில வெளிப்படுத்துகிற ஒரு அசாத்தியமான மனிதனா மாறணும். தலைவலி வந்தா ஜெபம் பண்றோம், காய்ச்சல் வந்தா ஜெபம் பண்றோம். கர்த்தருக்காக ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வேணும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. ஜெபிக்காதவங்களாம் இனிமே ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாம நீங்க இந்த பூமியில ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க, அதுவும் என்ன செய்யும்? உங்களுக்கு வேதனையான வாழ்க்கையா தான் இருக்கும். அதுலயும் நீங்க உலகத்தார போலதான் என்ன செய்வீங்க? தோல்வியான வாழ்க்கை தான் வாழ்வீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவர் இருந்தா தான் விடுதலை, ஆவியானவர் இருந்தா தான் வெற்றி. எங்கெல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டுல வந்து வாட்சி பாத்தீங்கன்னா, ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கும் போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? பராக்கிரமமான செயல்களை செய்தார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கும் போதெல்லாம், ஆவியானவர் அவரை தொடும் போதெல்லாம், ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மேல் வரும் போதெல்லாம் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் அவர்கள் மூலமாக நடந்துச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம ஆவிக்குரிய சபை. ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லைன்னா நானும் சபை நடத்தி அர்த்தம் இல்லை, நீங்களும் ஆராதனைக்கு வந்து அர்த்தம் இல்லை. அதனால ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாம நாம ஆவிக்குரிய சபைன்னு சொல்லோம்னா நாம போய் சொல்றவளா மாறிடுவோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. ஆனாலும் சொல்ல வேண்டியது என் மேல விழுந்த கடமை. புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் கணக்கு கொடுக்கறனால நான் தப்பிச்சுக்கிருவேன். நிறைய பேர் ஏதோ அந்நிய காரியத்தை பேசுறது மாதிரி என்ன செய்றீங்க? கவனிக்கிறீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேதுரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான். அதனாலதான் நானும் நீங்களும் பல இடங்கள்ல என்ன செய்யறோம்னா, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறதுனாலதான் மற்றவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவன் பணத்தை நாட மாட்டான். ஒருத்தன் பணத்தை நாடுறான்னாலே அவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். பணத்துக்காக யார் ஊழியம் செஞ்சாலும் சரி, பணத்துக்காக உங்க வீடுகள்ல வந்து ஜெபம் பண்ண வந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏனென்றால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, பணத்தை கொண்டு வந்து ஒரு மனிதன் கொடுப்பான். அப்பதான் எனத்துக்காக கொடுப்பானா, எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு பேதுருட்ட கொடுப்பான். அப்பதான் பேதுரு சொல்லுவான், உன் பணம் உன் கூட நாசமா போகட்டும், பணம் 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 பணம்னு ஒருத்தன் அலையிறான்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவன் பரிசுத்தாவியை பெறாத ஒருத்தன் தான் பணம் பணம்னு அலைவியான். பரிசுத்தாவியானவரை பெற்றவன் பணம் இல்லைனாலும் அவன் என்ன செய்வான்? பெரிய காரியத்தை செய்வான். எந்த ஒரு மனுஷன் எனக்கு பணம் பணம் பணம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பணம் பைத்தியம் பிடிச்சுதான் கிறிஸ்தவங்களும் அலையிறாங்க. ஆலயத்துக்கு போனா என்ன கிடைக்கும்? கூட்டத்துக்கு போனா என்ன கிடைக்கும்? அந்த மீட்டிங் போனா என்ன கிடைக்கும்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் அசுத்தாவினுடைய வஞ்சகம். தேவ பிள்ளைகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தெளிவா சொல்றான், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது தான் தேவ பிள்ளைகளுடைய பாக்கியம். வாங்க நினைக்கிறவன் எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் தேவ பிள்ளையே கிடையாது, அவன் தேவனை அவமதிக்கிறவனா இருக்கிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் சில காரியங்கள்ல நம்மளுக்கு என்ன செய்யறாருன்னா, வசனத்தின்படி சில சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். யாராவது உங்க ஆலயத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் நாங்கன்னா, இது கிடைக்கும் வாங்க, அது கிடைக்கும் வாங்கலாம் நீங்க கூப்பிட்டு வரக்கூடாது. எங்க ஆலயத்துக்கு வந்தா ஏசாமி நீங்க என்ன செய்யலாம்? தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நீங்க கூப்பிட்டு வரணும். எங்க ஆலயத்துக்கு வாங்க வேலை கிடைக்கும், எங்க ஆலயத்துக்கு வாங்க கல்யாணம் முடியும், எங்க ஆலயத்துக்கு வாங்க நோய் சோகமாகும், இப்படி எல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ரெண்டாவது. இங்க பாருங்க, அப்போஸ்தலருடைய 3ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம்.
இங்க பேதுரு அப்போஸ்தலன் ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு 9ஆம் மணி நேரையில அவர் போனார்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்படின்னா என்னன்னா, சரியான டயத்துக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு தான் தேவ பிள்ளைகள் எப்பயுமே விரும்பணும். அப்படிப்பட்டவங்க தான் ஒழுங்கும் கிரமமும் மாணவர்கள். அவர்களை கொண்டுதான் தேவனும் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு உடனே 9ஆம் மணி வேலையில ஆலயத்துக்கு போனா அப்படின்னு போட்டிருக்கு. 9ஆம் மணி வேலை அப்படின்னா யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம், அவங்களுடைய கடிகாரத்தின் பிரகாரம் மாலை 3 மணிக்கு. மாலை 3 மணிக்கு. மாலை 3 மணி என்பது அவங்களுக்கு 9ஆம் மணி வேலை. அவர்களுக்கு பல கலாச்சாரம் இருக்கு, பல அவங்களுடைய காலண்டர் வேற முறையில இருக்கும். நீங்க இயேசுடைய மரணத்தை வாசிக்கும் போது அங்க போட்டிருக்கோம் 12ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, இதெல்லாம் போட்டிருக்கோம். அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். இன்னைக்கு 9ஆம் மணி வேலை அப்படின்னா மாலை நேரத்துல நடைபெறுகிற ஆலயத்துக்கு போகிறார். அவங்க இஸ்ரேல் தேசத்துல ஒரு நாளைக்கு 3 முறை என்ன செய்வாங்க, கண்டிப்பா ஆலயத்துக்கு போகிறதுக்கு மக்கள் திறந்து வச்சிருக்கோம். காலை 3 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன். காலையில 9 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும், மதிய ஆராதனை 12 மணிக்கு தொடங்கும், சாயங்கால ஆராதனை 3 மணிக்கு தொடங்கும். இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். காலை ஆராதனை 9 மணிக்கு, மதிய ஆராதனை 3 மணிக்கு, மாலை ஆராதனை, புரியுதா நான் சொல்றது, 12 மணிக்கு 3 மணிக்கு. அப்ப இந்த மாதிரி போகும்போது அங்க வேதம் போட்டிருக்குது, அங்க உள்ள நுழைஞ்ச உடனே அலங்காரமான ஒரு வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த முடவனை குறித்து போட்டிருக்குது, அந்த முடவனை 4 பேர் தூக்கி சுமந்து கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பாங்களாம். அப்படிதான் பைபிள்ல 2ஆம் வசனம் போட்டிருக்கு. இந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க அழகா ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார், எந்த மனுஷன் என்னை சுமக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் முடிவுல உங்களை பிச்சை எடுக்க வைப்பேன். தேவன் தான் உங்களை என்ன செய்யணும், சுமக்கணும். மனுஷன் சுமக்கணும், அந்த மனுஷன் சுமக்கணும், இந்த மனுஷன் சுமப்பான், இந்த மனுஷன் சுமப்பான்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஒரு காலத்துல நீங்க என்ன செய்வீங்க, அவங்களால கைவிடப்படுவீங்க. இதத்தான் வேதம் நமக்கு காமிக்குது. எந்த மனுஷன் சுமந்தாலும் அந்த மனுஷன் கொண்டு வந்து வாழ என்ன செஞ்சிடறான், வாசல்ல வச்சு அவனை பிச்சை எடுக்கத்தான் வைக்கிறான். சுமந்தவன் அண்ணனான்னு தெரியாது, தம்பியான்னு தெரியாது, மாமனான்னு தெரியாது, அப்பனான்னு தெரியாது, வேதத்துல அதெல்லாம் போடல. ஆனா சுமந்து கொண்டு வந்து டெய்லி என்ன செஞ்சாங்க, பிச்சை எடுக்க வச்சாங்க. அப்ப மனிதர்கள் சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே வராது. ஒவ்வொரு காரணத்துக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த மனுஷனை அந்த மனுஷனை அந்த மனுஷனை நீங்க தாஜா பண்ணியே வாழ்ந்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க சாகுறது வரைக்கும் அப்படித்தான் வாழ வேண்டி இருக்கும். மனிதர்கள் நம்மளை சுமக்கணும், மனிதர்கள் நம்மளுக்கு உதவணும், மனிதர்கள் நம்மளை தூக்கி விடணும், மனிதர்கள் நம்மளை தாங்கணும் அப்படின்ற மனப்பான்மையில தேவ பிள்ளைகள் நம்ம இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் நாம எப்படிப்பட்ட மனப்பான்மையில இருக்கணும்னா, மற்ற மனிதர்களை தூக்கி விடணும், மற்ற மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், மற்ற மனிதர்களுக்கு நாம தாங்கணும், மற்ற மனிதர்களை ஏன்னா நாம தான் வந்து அப்டேட்டான ஆட்கள். அப்படின்னா அந்த உலகத்தாரை காட்டிலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தவங்க, உலகத்தாரை காட்டிலும் நாம பெரியவங்க. இந்த உலகத்தின் ஜனங்களை பார்க்கிறோம், நாம தேவனாலே முன்குறிக்கப்பட்டு நம்ம உயர்ந்த இடத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய பார்வையெல்லாம் இப்படிதான் இருக்கணுமே ஒழிய, நம்முடைய பார்வை என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் அல்ற செல்றைக்காகலாம் அலையக்கூடாது. அப்படிப்பட்ட அலைச்சல் நம்மளை என்னைக்கு இருந்தாலும் மரியாதை என்ன செய்யும், கண்டிப்பா இழக்க வைக்கும். இங்க பாருங்க, அழகா போட்டிருக்கு, எல்லாரும் சுமந்து கொண்டு வர்றாங்க. நாம நினைக்கலாம் சுமக்கிறாங்க நல்லதுதானே, சுமக்கிறாங்க நல்லதுதானு. முடிவு எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க, பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இவங்க சுமக்கிறாங்க நான் சும்மா இருக்கிறேன், அவங்க சுமக்கிறாங்க நான் சும்மா இருக்கிறீங்கன்னா, கடைசியில் நீங்க மொத்தமா கஷ்டப்பட போறது யாரு தான் கஷ்டப்பட போறா, நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. அதனால யாரையும் நம்பி அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க, இவங்களை நம்மளை காப்பாத்துவாங்கலாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது. அது தேவனுடைய திட்டமும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தன்னுடைய பலத்தில வாழ்வதற்கான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். யாரை நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது, சார்ந்து வாழக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும், எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும். நமக்கு யாராவது கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்கலைனாலும் சோத்திரம் அப்படின்னு கடந்து போயிடணும். இங்க பாருங்க, அதுக்கு அடுத்து கொண்டு வந்து வச்ச உடனே எல்லாரும் பேதுருவும் யோவானும் அந்த 3ஆம் வசனத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்கிறாங்க. பிரவேசிக்கும் போது அந்த மனுஷன் பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்ட உடனே பைபிள்ல போட்டுருக்கு, ஏதாகிலும் கிடைக்கும். நான் அதுதான் சொன்னேன்,
ஆலயத்துக்கு போனா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு மனிதர்களை பார்த்த இந்த முடவன் தேவனை பார்த்து ஒரு நாளாவது, ஆண்டவரே நான் ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு யாரு கேட்டா? குருடர்கள் கேட்டாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த பக்கம் போராடின உடனே குருடர்கள் கேட்டாங்க. இந்த மனிதனை குறித்து போட்டிருக்கு, கிட்டத்தட்ட 40 வயதுக்காரனா, 40 வருடமா ஆலயத்துக்கு வர்றான், 40 வருடமா ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆலயத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்றத கவனிக்கிறது இல்ல. ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், அதான் அவனுடைய நோக்கம். ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தா என்ன கிடைக்கும், அதுதான் அவனுடைய நோக்கம். நான் மறுபடியும் சொல்றேன், இதே நோக்கத்தோட இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆலயத்துக்கு வருவதனுடைய நோக்கம் என்ன கிடைக்கும் இல்ல, ஆலயத்துல நாம என்ன செய்யறோம், தேவனை எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம், தேவன் எதெல்லாம் நமக்கு செய்வார் என்று கற்றுக்கொள்ளுகிறோம், தேவனை குறித்த சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோம். நாம வயிறையும் மற்ற உடைமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம ஆலயத்துக்கு வரல. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. என்கிட்டே சிலதெல்லாம் கேட்பாங்க, உங்க ஆலயத்துக்கு வந்தா பிள்ளைகள் படிப்புக்கு ஏதாவது செய்வீங்களான்னு, உங்க ஆலயத்துக்கு வந்தா இதுக்கு ஏதாவது செய்வீங்களான்னு கேட்பாங்க. எங்க ஆலயத்துக்கு வந்தா நாங்க இயேசுவை பத்தி மட்டும் தான் சொல்லுவோம், அதுக்குன்னு சில ஆலயங்கள் இருக்கலாம், நீங்க அங்க வேணா என்ன செய்யுங்க, போய் பாருங்க, எங்க ஆலயத்துல இது ஒண்ணுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறேன். இப்ப பாருங்க, இப்படிதான் அந்த முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தவன், ஆலயத்துக்கு வந்தவன் முழுக்க முழுக்க என்ன செய்யறான், ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு 40 வருஷமா பிச்சை எடுக்கிறதா என் பொழப்பா போச்சு. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆலயத்துல ஏதாவது கிடைக்குமான்னு நீங்க தேடி வந்தா நீங்க உங்களை மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளையும் பிச்சைக்காரங்களா மாத்திடுவீங்க. நீங்க என்ன நோக்கத்துல வர்றீங்களோ அதே நோக்கத்துல உங்க பிள்ளைகளும் வருவாங்க. ஆலயத்துக்கு போனா அது கிடைக்கும் இது கிடைக்கும், சில சாப்பாட்டுக்காகலாம் ஆலயத்துக்கு வரவங்க இருக்காங்க. நம்ம ஆலயத்துல சாப்பாடு கொடுக்கல, நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை, அங்க போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துல வர்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இங்க கற்றுக்கொள்ளுகிறோம். 40 வருடமாய் முடமாய் இருந்தவனை பேதுரு யோவான் பார்க்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள நுழையும் போது அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். பேதுருட்டே யோவான்ட்டே கேட்கிறான். அப்ப பேதுரு யோவானும் அவனை பார்த்து சொல்றாங்க, பாருங்க, ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். 5ஆம் வசனத்துல போட்டிருக்குது. அப்ப பாருங்க 6ஆம் வசனத்துல அடுத்து பேதுரு என்ன செய்யறாரு, ஏப்பா ஏதாவது கிடைக்குமான்னு என்னைய பாக்குற, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என்கிட்ட என்ன கிடையாது, வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது. இந்த பிச்சை கேட்கிற மனுஷனை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே உத்து பாக்குறாங்க. யாரு? பேதுருவும் யோவானும் உத்து பாக்குறாங்க. உத்து பார்த்த உடனே அவனை பார்த்து சொல்றாங்க, நீ எங்களை நோக்கி பாரு அப்படின்றாங்க. வர்றவங்க எல்லாம் பிச்சை போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் என்ன செய்யறாங்க, எங்களை நோக்கி பாரு எங்களை நோக்கி பாரு. அப்படின்னா என்னன்னா, நாங்க என்ன சொல்ல வர்றோம்ன்றத கவனிச்சேன்னா இந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கை உனக்கு மாறும். அதுதான் பேதுரும் பவுலும் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்க விரும்புறாங்க. சாரி, பேதுரும் யோவானும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இத அப்படியே அவருடைய டைரக்ஷனை திரும்புறாரு. யாரு? பேதுரு. இங்க பாரு, என்னைய பாரு என்னைய பாரு என்னைய பாருன்ற. அதனாலதான் சில நேரத்துல ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை என்ன செய்யறோம், தூங்காதீங்க, இங்க பாருங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் நீங்க எழும்ப முடியும். நீங்க தூங்கினா தூங்க, நான் விட்டுட்டு போயிடலாம், வேற வந்தும் பிரயோஜனம் இல்ல. வீட்லயும் போய் தூங்கத்தான் போறீங்க, இங்கேயும் தூங்கத்தான் போறீங்க. இங்க பாருங்க, பேதுரு அழகா சொல்லுற, நீ என்னைய பாருப்பா, நீ கீழே பாத்துக்கிட்டு இருக்காத, உன் பிச்சை தட்டையே பாத்துக்கிட்டு இருக்காத, யாரா எவ்வளவு போடுவானே பாத்துக்கிட்டு இருக்காத, என்னைய பாரு. பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாதுன்றாரு. அப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், தட்டை தூக்கி முகத்துல எரிஞ்சிட்டு அப்புறம் ஏன்டா என்னை பார்க்க சொன்ன லூசு பேலேன்னு இருப்போம். அந்த இடத்துல நம்மளா இருந்தா எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணு போடணும்னா போ. இப்படிதான் ஒரு முறை மெட்ராஸுக்கு மீட்டிங் போயிருந்தேன். எனக்கு நடந்த சம்பவம் தான். மெட்ராஸுக்கு மீட்டிங் போயிருந்தேன். அப்ப ட்ரெயின்ல போகும்போது இந்த திருநங்கைகள்லாம் பணம் கேட்டு வருவாங்க. அப்படி பணம் கேட்டு வந்தாங்க. நாங்க ஊழியக்காரங்களா ஒரு 5-6 பேர் என்ன செஞ்சோம், ஒரு இடத்துல கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருந்தோம். அப்போ அந்த அம்மா, அந்த திருநங்கை ஒண்ணு காசு கொடுங்க வரிசையா கேட்டு வந்துச்சு. அப்ப என் கூட இருந்த ஒருத்தர் கொடுத்தாரு, நான் இன்னொருத்தர் கொடுத்தேன், ஒருத்தர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன செஞ்சாரு,
ஏமா 4 பேர் கொடுக்குறாங்கல்ல போமா அப்படின்னாரு. இங்க வரு, நீ குடுக்குறேன்னு சொல்லு இல்ல குடுக்கலன்னு சொல்லு, போமா போக வாமான்னு சொன்னா கொன்னுடைய உன்னைய அப்படின்னு அந்த லேடி மிரட்டுது. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, விடுமா விடுமான்றாங்க. உடனே அது என்ன செய்யுது, அது என்னங்க கொடுக்கணும்னா கொடுக்க இஷ்டம் போ, அவன் கொடுத்துட்டான்ல, அவன் கொடுக்குறான் கொடுக்காம இருக்கான், உனக்கு என்னடா அப்படின்னு பயங்கரமா மீறி அடிக்குது. எல்லாம் ஊழியக்காரங்களாச்சே, வேற ஆளுகளா இருந்தா அடிச்சு ட்ரெயின்ல கொண்டு தள்ளி விட்டுருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா போங்கடான்ட்டு அனுசரிச்சோம். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாதுன்னு பேதுரு சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன செஞ்சிருப்பியான், அப்புறம் இடத்துக்கு என்னை நோக்கி பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா பேதுரு பாருங்க, வெள்ளியையும் பொண்ணையும் கொடுக்கல, நான் உனக்கு இயேசுவை கொடுக்குறேன் அப்படின்ற வார்த்தையை அடுத்து பேசுறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தான தர்மம் பண்ணுவது தப்பு அல்ல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு அல்ல. ஆனா அந்த உதவி செய்யற நீங்க இயேசுவை அவங்களுக்கு கொடுக்கலைன்னா உங்க உதவி வீணு. தான தர்மம் பண்ற நீங்க இயேசு அவங்களுக்கு சொல்லலைன்னா உங்க தான தர்மம் வீணு, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லாத. நீங்க தான தர்மம் பண்ணாலும் நீங்க உதவி செஞ்சாலும் யாருக்காவது தாங்குனீங்கனாலும் யாருக்காவது கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல வாய்ப்பு இருந்தா கொடுங்க, சொல்ல வாய்ப்பு இருந்தா செய்யுங்க. இல்ல சொல்ல வாய்ப்பே இல்லைன்னா நீங்க வீணா என்ன செய்யறீங்க, உங்களுடைய பணத்தை வீணாக்குறீங்க. அதுவும் ஒரு நாள் கர்த்தருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க உங்க கைக்கு வர எல்லாத்தையும் சுவிசேஷத்துக்காக பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில தான் கர்த்தர் உங்க கையில என்ன செய்யறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இவங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்ல இவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்குன்னு வேற ஆளுகளை அவங்க பாத்துக்குருவாங்க. நம்ம நோக்கம் தான தர்மம் பண்றதெல்லாம் கிடையாது, புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது நம்முடைய நோக்கம் இல்ல. நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் பரலோகத்துக்கு சேர்க்கறது நம்முடைய நோக்கம். புண்ணியம் செஞ்சு புண்ணியம் சேர்ப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்முடைய நோக்கம் இல்ல. நமக்கான புண்ணியத்தை கர்த்தர் தான் சேர்த்து வச்சுட்டாரு. சிலுவையில எல்லா புண்ணியத்தையும் நமக்கு அவர் சேர்த்து வச்சுட்டாரு. நம்முடைய நோக்கம் எல்லாம் அவரை ஒருவன் விசுவாசிக்கணும், அதுக்காக எதையும் நம்ம செய்யலாம். விசுவாசிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்னத்தை செஞ்சாலும் அது கர்த்தர் இடத்துல கணக்கு சேரவே செய்யறாது. நீங்க செய்யற எல்லாத்துக்கும் பைபிள்ல போட்டிருக்கு, புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான் செய்யணும். இங்க பாருங்க, பேதுரு அழகா சொல்லுகிறாரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லப்பா, ஆனா இயேசுவை நான் என்ன செய்யறேன், உனக்கு தர்றேன் அப்படின்னு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப உடனே அங்க ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. உண்மைக்கு இயேசுவை நீங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் அதிசயத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சான். எந்த ஒரு மனிதன் அதிசயத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவரை ஆராதிக்கிறானோ அவன் தான் உண்மைக்கே என்ன செஞ்சிருக்கிறான், ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறான்னு அர்த்தம். அதிசயத்தை பெற்றுக்கொண்ட உடனே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு வாழ்ந்த நாட்கள்ல 10 குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க, பைபிள்ல தான் போட்டிருக்குது. மத்த 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாரு. மத்த 9 குஷ்டரோகிகளும் சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே காணாம போயிட்டாங்க. ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே இயேசுவை தேடி வந்தான். அப்பதான் இயேசு கேட்பாரு, இல்ல 10 பேர் என்கிட்ட சுகம் வேணும்னு வந்த, ஆனா ஒருத்த மட்டும் என்கிட்ட வர்றையே, மத்த 9 பேரை எங்கன்னு கேட்பாரு. இதுல பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், உண்மைக்கே இந்த வாழ்க்கை எனக்கு தேவனால் வந்துச்சுன்னு விசுவாசிக்கிற, இது தேவன் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு நம்புறவங்க தேவனை ஆராதிப்பாங்க. தேவனை ஒருத்தன் ஆராதிக்கல அப்படின்னா அவனுக்கு உண்மைக்கே இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்தான்ற அறிவு இல்லாதனால அவன் ஆராதிக்க மாட்டேன்றான். இந்த மனிதன் பாருங்க, இந்த உடம்பு சுகமான உடனே பைபிள்ல போட்டிருக்கு, அவன் குதித்து துதித்து தேவாலயத்துக்குள்ள என்ன செஞ்சானா, பிரவேசித்தான் அப்படின்னா பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு மனிதருக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கும் போது அவன் புரிந்து கொண்டானே ஆனால் அவன் முதல்ல செய்கிறது என்ன செய்வான், தேவனுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என் கண்களை திறந்ததுக்காக நன்றி அப்பா, எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, எனக்கு மீட்பை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு புரியல பாஸ்டர்னு சொல்ற ஆட்களுக்கு நான் சொல்றேன், உங்க பேத்தியை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்கன்னா நீங்க எவ்வளையோ பெருமையா பேசுவீங்க. புரியலன்ற ஆளுகளுக்காக சொல்றேன். உங்க மகனை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்கன்னா எவ்வளவோ பேசுவீங்க. உங்க மருமகளை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்கன்னா அது வேற கதை. உங்க மருமகனை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்கன்னா அது வேற கதை.
இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஆண்டவரை பத்தி எனக்கு 4 வார்த்தை சொல்லி பெருமையா பேச தரலன்னு சொன்னீங்கன்னா உண்மைக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஆமா, புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறீங்களா புரியாம நடிக்கிறீங்களான்னு தெரியல. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், படிப்பறிவு இருக்காது. உங்க பேத்தியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா, ஐயோ ஏன் கேக்குறீங்க, பேத்தி தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளி, உலகத்தை உண்டாக்குனதே என் பேத்தின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆண்டவரை பத்தி 4 வார்த்தை பெருமையா பேசணுமானா, எனக்கு என்ன பாச தெரியும், ஒண்ணுமே தெரிய பாஸ்டர், அவரை பத்தி என்னத்தை என்னை பேச சொல்றீங்க அப்படின்றலாம் கேட்பாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்துல இருந்து அதிசயத்தை பெற்றவர்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆண்டவர் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் ஆராதிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, அந்த முடவன் அவன் தேவாலயத்துக்குள்ளே குதித்து துதித்து போனதுனால அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு, அவங்க ரொம்ப பிரமித்தார்கள். அப்ப தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த இயேசுவை எதற்காக தேடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பணத்துக்காக தேடுனா பைபிள்ல போட்டிருக்கு, இன்மைக்காக நீங்க தேடுனீங்கன்னா நீங்க பரிதாபம் உள்ளவங்களா தான் இந்த பூமியில வாழுவீங்கன்னு போட்டிருக்கு. இயேசுவ பணத்துக்காக தேடுறவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க பதவிக்காக தேடுறவங்க இருக்கிறாங்க, பணத்துக்காக தேடுறவங்க இருக்கிறாங்க, பெருமைக்காக தேடுறவங்க இருக்கிறாங்க. நான் உண்மையை சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவங்களை போல மற்றவங்களை மோசம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாது. கிறிஸ்தவங்களை போல மற்றவங்களை மோசம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையே தெரியல, நல்லா அநேகரை நினைச்சு அழுத நாட்கள் உண்டு. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான், எவ்வளவு மோசம் பண்றாங்களே, பணம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவங்க போறாங்க. கிறிஸ்துவ காயப்படுவாரெல்லாம் நினைக்கிறவங்க தான் கம்மி. இன்னைக்கு பொய்யான கணக்குகளை கொடுக்கறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பணம் சம்பாதிப்பதற்காக. நான் சொல்லுகிறதெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தை பத்தி சொல்றேன். ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நான் இயேசுவ சொல்லும்படி வந்திருக்கிறேன். இயேசுவ சொல்லும்படி வந்திருக்கேன்னா அன்னைக்கு பேதுரு என்ன செஞ்சான்? இறங்குனா. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, இயேசுவின் நாம இருந்தா போதும். வெள்ளி வச்சுக்கிட்டு செய்ய முடியாதவங்க, பொண்ணை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதவங்க, பணத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதவங்க, பதவியை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதது எல்லாம் நீங்க செய்ய முடியும். நீங்க பரிசுத்தவான்களை எல்லாம் வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தினாங்களோ பைபிள்ல, அவங்க எல்லாம் பணத்தை மதிக்காதவங்களா இருந்தாங்க, பதவிகளை மதிக்காதவங்களா இருந்தாங்க. ஆபிரகாம் சோதோம் கொமோரா தேசத்துல ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சு வருவாரு. பெரிய யுத்தத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சு வந்த உடனே அந்த சோதோம் குமாரா ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு, எப்பா இந்த வெள்ளி பொண்ணு இந்த இருக்கிற எல்லா பொருள்களையும் நீ எடுத்துக்கோம்பாரு. உடனே ஆபிரகாம் சொல்லுவான், சேச்சா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல வந்தா போதும், என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சா போதும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கொண்டு போன்ற அளவுக்கு ஆபிரகாம் சொல்லிடுவான். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு திடீர்னு ராஜாவுக்கு முன்னாடி வந்து ஒரு எழுத்து வரும், ஒரு கை வந்து எழுதும். உடனே தானியேல்கிட்ட அந்த ராஜா என்ன செய்வான்னா, இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொன்னேன்னா உனக்கு வெகுமானமும் பதவியும் தருவேன் அப்படின்பா. உடனே ராஜாவை பார்த்து இந்த தானியேல் சொல்லுவாரு, எனக்கு வெகுமானம் வேணாம் பதவி வேணாம், அது என்ன எழுதிருக்கு அதை நான் சொல்றேன், அதுதான் ஏன் ஊழியம் பாரு. அதே மாதிரிதான் யோசேப்பு, அதே மாதிரிதான் தாவீது. அதனாலதான் பவுல அப்போஸ்தலன் பல இடங்கள்ல சொல்லும் போது சொல்றான், நான் செலவழிக்கத்தான் விரும்புறேன் ஒழிய நான் சேர்த்து வைக்கலாம் விரும்பலன்றான். நான் செலவழிப்பதற்கு விரும்புகிறேன், நான் சேர்த்து வைக்கலாம் விரும்பல. அப்ப பரிசுத்தவான்கள் யாரா இருந்தாலும் பண ஆசை இல்லாதவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்களை எல்லாம் வேதம் நமக்கு பரிசுத்தவான்கள்னு காமிக்குது. பண ஆசையோடு இருக்கிற எந்த மனிதனையும் வேதம் பரிசுத்தவான்னா ஏற்றுக்கொள்ளல. பண ஆசை எல்லா வகையான தீமைக்கும் அது வேறுன்னு தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. இயேசுவை அறியாத காலங்கள்ல இந்த பிச்சைக்காரன் பண ஆசை ஒருவேளை பிடிச்சவனா இருந்திருக்கலாம். ஆனா இயேசு அறிந்த உடனே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகையை சொல்றான், எனக்கு பணம்லாம் வேணாம்டா, இயேசு போதும்டான்றான். சகையை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் அநியாயமாய் சம்பாதித்தவன், அநியாயமாய் சேர்த்து வச்சவன். அவனுக்கெல்லாம் எந்த சாபமும் வரல. பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அநியாயம் செஞ்சவன் தான், அநியாயமா சேர்த்து வச்சவன் தான், அவனுக்கு எந்த நோயும் வரல, எந்த சாபமும் வரல, அவன் நல்லா தான் இருந்தான். பைபிள் அப்படித்தான் போட்டிருக்குது. நல்ல உயர்ந்த பதவியில தான் இருந்தான். சில நேரத்துல அநியாயக்காரங்களுக்கு சில சாபங்கள் வராம இருக்கும், அநியாயக்காரங்களுக்கு சில தண்டனைகள் வராம இருக்கும், அநியாயக்காரர்களுக்கு சில நேரத்துல இதெல்லாம் நடக்காம இருக்கும்.
இதெல்லாம் சகைவுக்கு இருந்துச்சு. பைபிள்ல போட்டிருக்கு, சகைவை இயேசு தேடி போனார். எல்லாம் இருக்கு, ஆனா நான் இல்ல. உன் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா உன் வாழ்க்கையில நான் இல்ல. அதனால தான் இன்னும் பணத்தின் மேல பணத்தை பெருக்க விரும்புற, இன்னும் பதவி மேல பதவியை காண விரும்புகிற. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் பெருகுவது தப்பு இல்ல, பதவி உயர்வது தப்பு இல்ல. ஆனா அதெல்லாம் உயரும் போதும் நாம தேவனோட வச்சிருக்கிற அன்பும் ஐக்கியமும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிற செயல்களும் என்ன செய்யணும்? பெருகணும். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்தவம். இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில அந்த சகைவை தேடி ஆண்டவர் போறாரு. அவனுக்கு இயேசு தேவையில்லை. பணம் இருக்கு, அவன் வியாதிப்பட்டவன் அல்ல, அவன் பேய் பிடிச்சவன் அல்ல. நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, இயேசுவே அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா இயேசு அவனை தேடி போறாரு. ஏன் அப்படின்னா இயேசுக்கு தெரியும், எல்லாமே இருக்கலாம், நான் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. நாம நினைக்கிறோம் எல்லாம் இருந்தா சந்தோஷம் இருக்குண்டு. எல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்காது. இயேசு இருந்தா தான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷம் இருக்கும். சகையில எல்லாம் இருந்துச்சு, ஆனா அவன்கிட்ட சந்தோஷம் இல்லை. எப்ப அவன் வீட்டுக்கு இயேசு போனானோ, இயேசு போனாரோ, அப்பதான் சகையு சொல்றான், இனி எனக்கு எதுவுமே வேண்டாம், இயேசு போதும்ன்றான். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் இப்பயே என்ன செஞ்சிடறேன்? கொடுத்துடுறேன். யார்ட்டையாவது நான் மன்னிப்பு கேட்கறேன்னா உடனே நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். யாருக்காவது நான் துரோகம் பண்ணியிருந்தா உடனே நான் என்ன செய்யறேன்? சமாதானம் ஆயிக்கிறேன். இயேசு வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா மறுபடியும் புரிந்து கொள்ளுங்க, இயேசு வேணும்னு நினைக்கிறவங்க அநியாயமான சம்பாத்தியங்களை விரும்ப மாட்டாங்க, குறுக்கு வழியில வாழ்றத விரும்ப மாட்டாங்க. இயேசு எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க குறுக்கு வழியில யார்ட்டையாவது ஏதாவது புடுங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தனக்குரியது போனாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசுதான் வேணும்னு நிக்கிறவங்க தான் சரியான கிறிஸ்தவர்கள். தனக்குரியது போனாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசுதான் வேணும், நான் இயேசுனுடைய சத்தியத்தை மீற மாட்டேன், இயேசுனுடைய வார்த்தையை மீற மாட்டேன். இங்க பாருங்க, இந்த முடவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த முடவனுடைய வாழ்க்கையில பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, நான் இயேசுவின் நாமத்தை உனக்கு சொல்றேன், நீ எழும்பி நட. வேதம் போட்டிருக்குது, அவன் உடனே என்ன செய்யறான்? இயேசுவின் நாமத்துல எழும்பி நடந்தான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதே பேதுரு தான் சொல்றாரு, எல்லா மனிதர்களுக்கும் வானத்துக்கு கீழே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, பூமிக்கு மேல ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இல்லைன்னா, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய யோவான் புஸ்தகத்துல யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்றது, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். யார் இயேசுவின் நாமத்தின் மூலமாக தேவனை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் பதில் தருகிறார். இயேசுவின் நாமம் இல்லாம நானும் நீங்களும் தேவனை என்ன செய்ய முடியாது? வழிபட முடியாது. இயேசுவேன்னு கூப்பிட தெரியாதவங்க தேவனேன்னு கூப்பிட்டாலும் அவங்க தேவனேன்னு கூப்பிட்டது வீணா தான் போகும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட தெரியாதவங்க தேவனேன்னு கூப்பிட்டா அது பிசாச கூப்பிடுறாங்க. இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க தான் தேவனை என்ன செய்யறாங்க? பிள்ளையா மாறி அப்பான்னு கூப்பிடுறாங்க. அதனாலதான் இயேசு பல இடங்கள்ல யோவான் சுவிசேஷத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி பிதா கொடுப்பாரு, என் நாமத்தினால. பைபிள் அப்படிதான் போட்டு, நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க, என் நாமத்தினால நோய்களை சுகமாக்குவீங்க. அதனாலதான் பேதுரு, என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இயேசுவின் நாமம் இருக்கு. நீங்க 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, பேதுருவை குறித்து போட்டிருக்குது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, உங்கள்கிட்ட படிப்பு இல்லைனாலும் சரி, அடுத்து போட்டிருக்கு பாருங்க, கல்வி இல்லைனாலும் பரவாயில்ல, பேதையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இயேசுவோடு நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அல்லது இயேசுவோடு கூட வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு படிப்பறிவு உள்ளவங்களே நீங்க என்ன செய்வீங்க? வெக்கப்படுத்துவீங்க. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். அப்ப இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட நீங்கள் இந்த பூமியில என்ன செய்யறீங்க? இங்க போட்டுருக்கு பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். ஆகாததை பேச மாட்டீங்க, அசுத்தமானதை பேச மாட்டீங்க,
ஆகாத அசுத்தமானதை பேசக்கூடியவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா அதை மாத்தணும். நாமெல்லாம் இயேசுவை அறிந்த ஜனங்கள். இந்த வாயில நற்செய்தி அறிவிக்கும்படி தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? ஜான் ஜெபராஜ் கூட ஒரு பாட்டை பாடுவார். அசுத்தமான அந்த உதடுகள்ல அற்புதமான வார்த்தைகளை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நானும் நீங்களும் அசுத்தமான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அசுத்தமான வார்த்தைகள், ஆகாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப பாருங்க, இங்க போட்டிருக்குது படிப்பறிவில்லாதவர்கள், பேதைகள். ஆனா அவங்க பேசின வார்த்தை எல்லாம் ஞானமுள்ள வார்த்தைகள், யாராலையும் எதிர்த்து பேச முடியாத வார்த்தைகள், யாரும் மறுக்க முடியாத வார்த்தைகள். பவுல் அப்போஸ்தலன் அவன் சவுலா இருந்த போது பைபிள்ல போட்டிருக்கு, அவன் மத வைராக்கியத்துக்காக தேவ ஜனங்களை துன்பப்படுத்துவான். மத வைராக்கியத்துக்காக, பாரம்பரியத்துக்காக தேவ ஜனங்களை துன்பப்படுத்துவான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாரம்பரியம், மத வைராக்கியம்னு சொல்லிட்டு அநேகர் என்ன செஞ்சுறாங்க? தேவனுடைய நாமத்தை வச்சுக்கிட்டு தேவனை துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, தேவ ஜனங்களை துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் தேவன் என்ன செய்யணும்? பவுலை சந்திச்சது மாதிரி, சவுலை சந்திச்சது மாதிரி கண்டிப்பா சந்திக்கணும். அவங்களுக்காக நாம எல்லாம் ஜெபிக்கணும். இந்த சவுல் அல்லது இந்த பவுலாய் மாறின பின்பு அவன் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறான். புரிந்து கொண்ட உடனே அவன் போகிற இடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதிசயங்களை செய்யறான். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதிசயங்களை செய்யும் போது ஜனங்கள் இவனுக்கு மாலை போடுறதுக்கும், ஜனங்கள் இவனுக்கு பலியிடுறதுக்கும், ஜனங்கள் இவனை தெய்வமாய் பார்க்கவும் மாறிடுறாங்க. சில நேரத்தில் அப்படியெல்லாம் நடக்கும். ஜனங்கள் நம்மளை கனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில நடக்கும். ஆனா பவுல் என்ன செய்வான்? நானும் உங்களை போல மனுஷன், எனக்கு இல்ல, தேவனுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அப்ப தேவனை சில நேரத்துல தேவன் நம்மளை பயன்படுத்தின உடனே நம்ம கையில காலில் 2 பேர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நம்மளுக்கு கெத்து கூடும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட கெத்தெல்லாம் சீக்கிரம் உங்க காலை வாரி விட்டுரும். கொஞ்ச நாள் இருக்கும். நிறைய பேர் மோசம் போனதை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த வெளிச்சத்தை வச்சு 4 பேருக்கு என்ன செய்வாங்க? நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தாச்சுனாலே பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அவங்கவுங்க என்ன செய்யணும்? அடிமைகளா பார்க்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இங்க பேதுரு, பவுல் பாருங்க, அதிசயத்தை செஞ்ச உடனே ஒரு சப்பானி முடவன் நடக்க வைக்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். நடந்த உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அப்படியே இவரை தூக்கி கொண்டாடுறாங்க. உடனே பவுல் சொல்றாரு, அப்பா என்னால இல்லப்பா, தேவனால நடந்தது. இது யாரும் நீ என்ன செய்யாத, என்னைய கொண்டாடாத, தேவனை கொண்டாடு. அப்ப தேவனை கொண்டாடு, தேவனை கொண்டாடு, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நாம எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்னு சொல்லி எந்த ஒரு பரிசுத்தவான் தேவனை மக்கள்கிட்ட போக்கஸ் பண்றானோ அந்த பரிசுத்தவான தான் தேவனும் நம்புறாரு. மக்கள்கிட்ட தேவனை போக்கஸ் பண்ணாத எந்த ஒரு பரிசுத்தவானையும் தேவன் என்ன செய்யறாருன்னா கைவிட்டுருவாரு. புரியுதா நான் சொல்றது? மக்கள்கிட்ட தேவனை போக்கஸ் பண்ணணும். இப்ப நீங்க பரிசுத்தவான்களா இருக்கலாம், மக்கள்கிட்ட நீங்க தேவனை போக்கஸ் பண்ணல அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு அதிகமா என்ன செய்ய மாட்டார்னா கை கொடுக்க மாட்டார். நீங்க மக்கள்கிட்ட தேவனை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, பேதுரு படிப்பறிவில்லாதவன், பேதமை உள்ளவன், ஆனா ஜனங்கள்கிட்ட இயேசுவை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்க போனாலும் ஜனங்கள்கிட்ட இயேசுவை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால தான் அவன் ஜெயிச்சுக்கிட்டே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? இயேசுவை ஜனங்களுக்கு சொல்லணும். இயேசுவை அறிந்து கொண்டோம், இயேசுவை ருசிக்கிறோம். இயேசுதான் பணவியை காட்டிலும் பணத்தை காட்டிலும் பதவியை காட்டிலும் போதுமானவர்னு சொல்றோம். அதோட நிக்காம இந்த இயேசுவை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்க இயேசுவை சொல்ல ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நீங்க பூரணப்படுறீங்க. இயேசுவை நீங்க சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்க பூரணப்பட மாட்டீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு, அவன் பதவியிலே உயர்ந்தவன், பணத்துல உயர்ந்தவன், எல்லா வகையிலும் உயர்ந்தவன். ஒரு நாள் தேவனை வந்து அவனை சந்திக்கிறார். எப்பா, நீ எல்லா வகையிலும் உயர்ந்தவனா இருக்கிற, ஆனாலும் உனக்கு இன்னும் சில விஷயங்களை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அங்க ஒரு ஆள் இருப்பான், பேதுருவை கூப்பிட்டு வந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள அப்படின்றாரு. பைபிள்ல போட்டிருக்கு, பேதுருவை கூப்பிடுவதற்கு கொர்நேலியு ஆட்களை அனுப்பிட்டு வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கல. சில நேரத்துல பாஸ்டரை கூப்பிடுறதுக்கு நம்ம போன் பண்ணிட்டு வீட்டுல டீ போட்டுக்கிட்டு இருப்போம்.
பாஸ்ட் வராதுக்காக பப்ஸ் வாங்க போயிருப்போம். ஏசு தான் மார்த்தாள் மரியாள் வீட்டுல பார்த்தாரு. மரியாளும் மார்த்தாள் இருக்கும்போது உடனே என்ன செஞ்சிருவாங்க, ஏதோ பாஸ்ட் நம்ம வீட்டுக்கு பப்ஸ் சாப்பிடவே வராருன்ற மாதிரி எல்லாம் நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் தவறான புரிதல். பப்ஸ் கொடுக்கறது தப்பு இல்ல, டீ கொடுக்கறது தப்பு இல்ல. பாஸ்டர் வராரு, ஒரு 2 பேத்துக்காக நம்ம வீட்டுல அவர் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். புதுசா 2 பேத்தையாவது அங்க என்ன செய்யணும், உட்கார வைக்கணும். பாஸ்டருடைய நோக்கமே அதுதான். பாஸ்டருக்கு வேலை என்ன வேலை, ஏதோ டீ சாப்பிடனா டீ எங்க வீட்டுல டீ போட்டு சாப்பிட்டுக்கலாமே, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. சில நேரத்துல போய் பார்த்தா என்னதான் உங்களுக்கு எனக்கு தான் கூப்பிட்டீங்க எனக்கே தெரியாது. 100 ரூபாய் பெட்ரோல் தான் மிச்சம், வேஸ்ட் செலவு. நான் மறுபடியும் சொல்றேன், நாம உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும், ஒரு 2 பேர்த்தையாவது கூப்பிட்டு வச்சிருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களை, உங்க சொந்தக்காரங்களை, உங்க நண்பர்களை, உங்க உறவினர்களை. அதுதான் பாஸ்டர் வர்றதுக்கு நோக்கம். இல்லைன்னா பாஸ்டருக்கு வேற என்ன வேலை, பாஸ்டருக்கு பாயசம் சாப்பிடறதான் வேலைன்னு நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க. பாவம் வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டார் போலன்ட்டு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. கொர்நேலியு பேதுருவை கூப்பிட போயிடுறாரு, ஆட்கள் அனுப்பிடுறாரு. ஆனா இங்க பைபிள்ல போட்டு கொர்நேலியு தன்னுடைய உறவினர்களை எல்லாம் பேதுரு வர்றதுக்கு முன்னாடி கூட்டு வச்சிடுறாரு. உடனே பேதுரு வர்றாரு. வந்த உடனே வசனத்தை பேசும்போதே உறவினர்கள் எல்லாம் மனம் திரும்புறாங்க. எல்லாருமேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். அப்ப இயேசுவை அறிந்து கொண்ட, பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இயேசுவை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யார்ட்டையாவது நீங்க இயேசுவை கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் நீங்க இயேசுக்குள்ள வளர முடியும். இறைக்கிற கிணறு தான் ஊறும், அல்லது ஊறுற கிணறுல தான் நம்ம இறைக்க முடியுன்ற கதை தான். நீங்க என்ன செய்யணும், இயேசுவை கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் இயேசுவை அறிகிற அறிவுல நீங்க வளருவீங்க. இயேசுவை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க இயேசுக்குள்ள வளரவே முடியாது. இங்க பாருங்க, வேத புஸ்தகத்துல பேதுரு உடனே வந்து அந்த மனுஷன் சொல்றான். அந்த மனுஷன் சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்யறான், இயேசுவை பிடித்து கொண்டு அவன் எழும்புகிறான். எழும்புனதோட இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு 5000 பேர். அந்த 4ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்களுடைய தொகை ஏறக்குறை 5000 இருந்துச்சான். இந்த ஒரே ஒரு அற்புதம் பேதுரு செஞ்சதுனால 5000 பேர் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, ஒரே நாள்ல சேர்க்கப்பட்டாங்க. 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு 3000 பேர் ஒரே நாள்ல என்ன செஞ்சாங்க, சேர்க்கப்பட்டாங்க. இப்ப இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, நீங்க யாருக்குமே என்ன செய்யுங்க, பணத்தை கொடுக்குறீங்கன்னா தப்பு கிடையாது. பணத்தை கொடுக்கறதோட சேர்த்து இயேசுவை கொடுங்க. யாருக்கு படிப்பை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்கறதோட சேர்த்து இயேசுவை கொடுங்க. இதெல்லாம் நீங்க செய்யும் போதுதான் நீங்க என்ன செய்றீங்க, பூரணப்படுறீங்க. இல்லைன்னா நீங்க அறகுறையா செய்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டோடைய சித்தத்தை புரியாம செய்றீங்கன்னு அர்த்தம். யாருக்காவது நீங்க ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டு கொடுங்க. நம்முடைய நோக்கம் போக்கஸ்ஃபுல்லா இயேசுவா இருக்கணும். இந்த பூமியை கர்த்தரே அறிகிற அறிவினால் நாம் நிரப்ப வேண்டிய காலத்துல இருக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினால் ஜனங்களை நிரப்ப வேண்டிய காலத்துல இருக்கிறோம். பாஸ்டர் என்னால முடியல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாஸ்டர் எங்க வீட்டுல எங்க தங்கச்சி அங்க இருக்கு, நான் சொல்றேன் நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா நாங்க போறோம். இல்ல எங்க மாமா அங்க இருக்கிறாரு, நாங்க சொல்றோம் கொஞ்சம் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க பாஸ்டர், நாங்க போறோம். ஆனா ஆக மொத்தம் நாம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், இயேசுவை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இயேசுவை கொடுக்கலன்னா அவர்கள் கண் இருந்தும் காணாத ஜனங்கள் தான், அவர்கள் உயிர் இருந்தும் செத்த ஜனங்கள் தான். இங்க பாருங்க, அந்த முடவனுக்கு இயேசுவை கொடுத்ததுனால அந்த முடவன் எழும்பினான். அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு வாழ்ந்த மனிதன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார்ட்டையும் அவன் கேட்கிறவனா இல்ல, கொடுக்கிறவனா மாறிட்டான். நீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு இயேசுவை கொடுத்து பாருங்க. இன்னைக்கு கேட்கிறவங்க நாளைக்கு அவங்க கொடுக்கிறவங்களா உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இயேசுவை கொடுக்காம அவங்க கேட்கறத கொடுக்கறதுனால தான் அவங்க உங்ககிட்டயும் வாங்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்குறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரர்கிட்டயும் வாங்குறாங்க, கடைசி வரைக்கும் பிச்சைக்காரங்களாவே இருந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு நீங்க தான் காரணம். கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, இயேசுவை கொடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இயேசுவை கொடுங்க, அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுக்கான மேன்மையையும் கர்த்தர் என்ன செய்வா, அதிகரிக்க பண்ணுவா. அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, இந்த பூமியில நானும் நீங்களும் வாங்குகிறவர்களா அல்ல. எதையாவது எதிர்பார்த்து இயேசுவை தேடாதீங்க. இயேசுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு தேடுங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இயேசு பைபிள்ல போட்டிருக்கு. அவர் திரளாய் தரக்கூடியவர், அவர் அதிகமாய் தரக்கூடியவர்.
இயேசுவ பணத்துக்காக தேடுற கூட்டத்துல நாம ஒரு ஆளா இருக்கக்கூடாது. பதவிக்காக தேடுற கூட்டத்துல நாம ஒரு ஆளா இருக்கக்கூடாது. இயேசுவ இந்த உலகத்தின் ஆதாயத்துக்காக தேடுகிற ஆட்களா நம்ம இருக்கக்கூடாது. இயேசுவ நம்ம தேடுகிறதே அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தமோ, நம்மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தமோ உணர்ந்து கொண்டவங்களா தேடணும். நமக்கு என்ன வேணுமோ அவையெல்லாம் நிச்சயமா அவர் தருவதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். நான் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாவே அவர் நமக்கு செய்கிறார். அவரை நீங்க தேடும் போது வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. நீங்க அவருடைய வசனத்தை சரியா கை கொண்டீங்கன்னா நீங்க கடன் வாங்குகிறவர்களா அல்ல, கடன் கொடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்றது ஒருபோதும் பொய்யாகாது. வேதம் சொல்றது ஒருபோதும் பொய்யாகாது. அதனால தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லுங்க, இயேசுவை கொடுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு கொண்டு இருக்கிற ஜனங்களை பாக்குறீங்க, இயேசுவை சொல்லுங்க. அழிந்து கொண்டு இருக்கிறவங்க வாழுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி அநேக சமாதானம் இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்க, அவங்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. அவங்க சமாதானம் உள்ளவங்களா இதே பூமியில சாட்சி ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஏராளமான ஜனங்கள் அழுகும் போது நீங்களும் சேர்ந்து அழுகுறீங்க. உங்கள்கிட்ட வந்து சில நேரத்தில் அநேகர் பாரங்களை பகிர்ந்து கொண்டும் போது நீங்களும் பாரப்படுறீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இயேசுவை சொல்லுங்க, அவங்களுக்கு இந்த பாரம் மாறுவதற்கு இயேசுவால் ஆகும், இயேசுவை நேசி அப்படின்னு இயேசுவை சொல்லுங்க. அந்த முடவனுக்கு பேதுரு இயேசுவை சொல்றான், டேய் என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்துல நீ எழும்பி நடடான்னு சொல்றான். அதே போலதான் இயேசுவை சொல்லுங்க. இது கடைசி காலம், கொடிய காலம். இந்த நாட்களை நம்ம இயேசுவை சொல்லலை அப்படின்னா, அன்னைக்கு மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றான் பாருங்க, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தீன்னா வேற யாரை கொண்டாகிலும் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், இவங்க சும்மா இருந்தாங்கன்னா இந்த கல்லுகள் கூப்பிட ஆரம்பிச்சிரும் பாரு. நீங்கள நானும் வாய்ப்பை மிஸ் பண்ணோம் அப்படின்னா யாரை கொண்டுனாலும் கர்த்தர் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார். அப்புறம் பாத்தீங்கன்னா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆகிற சூழ்நிலைகள் மாறும். நீங்க தாழ தொடங்கிடுவீங்க, உங்களுக்கு பின்னாடி ஏற்றுக்கொண்டவங்க உயர தொடங்கிடுவாங்க. நீங்க குறுக தொடங்கிடுவீங்க, அவங்க பெருக தொடங்கிடுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு இயேசுவை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சந்தோஷம் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மேன்மை தீர்மானிக்கப்படுகிறது. இயேசு அறியாதவங்களுக்கும் இயேசு அறிந்து கொண்டவர்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் இயேசுவை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை என்ன செய்யும், கிறிஸ்தவ வாழ்க்கையா நறுமணம் வீசும். இல்லைன்னா இரண்டாம் கட்ட நிலைமையில தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். இயேசுவை போக்கஸ் பண்ணணும். நீங்க நல்லா இருக்கணும்னா 4 பேருக்கு இயேசுவை சொல்லுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா 4 பேரு இயேசுவினாலே நல்லா ஆகட்டும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிதாவே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு முதலாவதாக செய்த பெரிய அதிசயம் 5000 பேர் கிறிஸ்துவிடத்துல வருவதற்கு காரணமா இருந்துச்சுப்பா. அதே போல நாங்களும் இயேசுவை போக்கஸ் பண்ணோம்னா கிறிஸ்துவனிடத்துல வராமல் இருக்கிற எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் வருவாங்க. இயேசுவை நாங்க போக்கஸ் பண்ணோம்னா எங்க கிராமத்துல, எங்க பட்டணத்துல, எங்க தெருக்கல்ல தேவனிடத்துல வராம இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்கப்பா. வெள்ளியை கொடுத்து, பொண்ணை கொடுத்து, துணியை கொடுத்து, சாப்பாடை கொடுத்தெல்லாம் இயேசுவிட்ட ஜனங்களை வழி நடத்தக்கூடாது. இயேசுவை கொடுத்து ஜனங்கள்கிட்ட வழி நடத்துவோம். இயேசுவை அவங்களுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்ல வரல, தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. இறக்கம் இல்லாம நடக்கணும்னு பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, இறக்கம் இல்லாமலாம் நடக்காதீங்க. இயேசுவை கொடுங்க. நீங்க எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, இயேசுவை கொடுங்க ஜனங்களுக்கு. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சாட்சி ஆகட்டும், அநேகரை கிறிஸ்துவனுடைய சந்ததி ஆகட்டும். நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வருகிற சகல விதமான ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியது என்பதை நம்முடைய பிள்ளைகள் ருசிக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேகர் ருசிக்கட்டும்பா. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.